ஆஸ்பிரேஷனல் லிவிங், த ப்ரைஸ் ட்ராப் அண்ட் த வே அவுட். தமிழாக்கம். நீங்கள் எப்போதும் மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவீங்களா? அப்போனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. புகழ்ச்சியும் மற்றவங்க நம்மளை ஒர்க்கை அங்கீகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சின்ன சந்தோஷந்தாங்க. அந்த சந்தோஷம் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறத பொறுத்து இருக்கே தவிர, நம்ம என்ன பண்ணுறோமோ அது நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்குதான்னு பார்க்க மாட்டோங்க. நம்ம எப்போதும் மற்றவங்க நம்ம எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட யோசனையில் நம்மளோட ஒர்க்கை கொடுத்துருவோங்க. அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க சொல்லினா நம்மளுக்கு கஷ்டமாயிடும். அந்த மாதிரி இருக்கிறச்சே அது நம்ம மற்றவங்களோட புகழ்ச்சிக்காக வேலை பண்ணுற மாதிரி ஆகிடுங்க. இதில் ப்ராப்ளம் எங்கே வரும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்ம கனவுகளோ இல்லை நம்மளோட அங்கீகாரமோ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவோங்க. இந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் இருக்குல்ல, மற்றவங்க நம்மளை எப்படி நினைக்கிறாங்கன்றதை வச்சு அது காற்றுல கோட்டை கட்டுற மாதிரிங்க. ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த கோட்டை காற்றுல அப்படியே பறந்து போயிடுங்க. அதனால் இப்படி யோசிக்காமல் மற்றவங்க எதுக்கு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், நம்மளே நம்ம பார்த்துக்கோமே. இப்போ நம்ம பண்ணுறது நம்மளுக்கு வளர்ச்சியை கொடுக்குதா, இது என்னோட தனி அடையாளமாக இருக்கா, எனக்கு இதில் மன நிம்மதி கிடைக்குதா, இது இல்லாங்க ரியல் ஃபுல்ஃபில்மெண்ட். நம்மளுக்கு மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்ற அவசியம் இல்லைங்க. ஸோ நம்ம என்ன நம்மளுக்கு பிடிக்குமோ அதை பண்ணணும். உங்களுக்கு உண்மையாக இருங்க. உங்களோட க்ரோத்தை நீங்கள் தீர்மானிங்க. மற்றவங்க கை தட்டோன்னு க்ரோ ஆகாதீங்க. அண்ட் இதில் வேதனை என்ன அப்படின்னா, நம்ம மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணோன்றதில் நம்மளோட தனித்தன்மையை விட்டுடுறோங்க. அதனால் அதை விட்டுட்டு நம்மளோட தனித்தன்மையில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. உங்களுக்கு உண்மையாக இருங்க. அதை மற்றவங்க கட்டாயம் பாராட்டுவாங்க. கோல்டன் நக்கட்ஸ். நீங்கள் மற்றவங்களோட புகழ்ச்சினால் உங்களோட ஒர்த்தை இம்ப்ரூவ் பண்ணாதீங்க. மற்றவங்க நம்ம ஒர்க்கை அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை தப்பான வழிக்கு கொண்டு போயிடுவாங்க. உங்களுக்கு சந்தோஷம் உள்ளேருந்து வரணுங்க, வெளியிலேருந்து கிடையாதுங்க. உண்மையாக இருக்கிறது தாங்க ஆக்சுவல் லைஃப். அது எந்த ப்ரெஷர் வந்தாலும் அழியாது. ஆஸ்பிரேஷனல் லிவிங், live with purpose, lead with authenticity, leave a legacy. ஸ்ரீகாந்த் நரசிம்மன்.